ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ரவையை வச்சு இன்ஸ்டண்ட்டாக உளுந்து வடையை விட டேஸ்ட்டாக மொறுன்னு இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். இப்போ வேறு சுட்டீஸ்க்கு லீவ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ரவை நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 கிண்ணி ரவை எடுத்திருக்கேன். இதுலேயே 20 வடை வரும். அதுவும் மொறுன்னு இருக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது ரவை நல்லா வறுபட்டுருக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனாலே போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா ரவையை வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். மெயினாக இந்த மாதிரி ரவை வடையெல்லாம் பண்ணும்போது ரவை நல்லா வறுபடணும், நல்லா வேக வைக்கணும். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே வடை சூப்பர் கிறிஸ்பியாக வரும். நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெயும் அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த பக்கமுமே ஒட்டாமல் கிடைக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ரவையெல்லாம் கையில் ஒட்டாமல் வடை செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி கொதிச்ச உடனே கொஞ்சமாக ரவையை சேர்த்தணும். ஒட்டுக்கா போட்டுறாதீங்க, கிளறும் போது கட்டி தட்டுடும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிண்டினாலே போதும். ரவை நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம வறுத்து தானே இந்த தண்ணியில் போட்டிருக்கிறனால இது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். கிறிஸ்பினஸ்க்காக நான் ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா போட்டு கிளறிடுங்க. எந்த இடத்துலையுமே மாவு திட்டா இல்லாமல் எல்லா பக்கமுமே ஈவனாக படுற மாதிரி ரவை கூட நல்லா அந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறட்டும். ரொம்ப ஆற விட வேண்டாம். நான் சுவைக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை முடிக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாவை நல்லா பொடுசாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு 10 குருமிளகு, கொஞ்சோண்டு சீரகம், 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கறனால சும்மா ஒரு சிட்டிகை டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே வெதுவெதுப்பான தன்மை இருக்கும்போது உருண்டை பண்ணிக்கணும். கொஞ்சமாக எடுத்து அப்படியே திரட்டிக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே தேய்ச்சி வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சமாக பிணைஞ்சாலே போதும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விடுங்க. அது நல்லாவே செட் ஆகிடும். இழுத்தா இப்படி ஜவ்வு மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி கிராக்கெல்லாம் இல்லாமல் ஈவனாக ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நம்மளோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே விட்டுட்டு கீழே வரைக்கும் அப்படியே லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா உளுந்து வடை ஷேப்லேயே அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் இந்த வேலை கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ ஈஸியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஏன்னா இந்த வேலை அவ்வளோ சுலபம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே, இதில் டேஸ்ட் ஏதோ குறைவாக இருக்கும்னு நினைக்காதீங்க. உளுந்து வடை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். அடுத்த வடையை நான் இப்படி தான் ரெடி பண்ணுறேன். எண்ணெயை அடுப்பில் காய போட்டுகிட்டே பண்ணலாம். ஏன்னா இந்த வேலை ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், கிராக்கே இல்லாமல் நான் ஈவனாக எல்லா பக்கமே உருட்டி சென்டர் வேரில் உள்ளே விட்டுட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் எண்ணெய் கம்மியாக குடிக்கும். இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. எண்ணெய் காயறக்குள்ளேயே நம்ம ஒரு 20 பீஸை உருட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை கம்மி தணலில் தான் வச்சுக்கணும். ஸ்பீடாக வச்சா மேலே நல்லா கருகுன மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்றா போடும்போது எல்லா பக்கமுமே வெந்து கிடைக்கும், எண்ணெயும் குடிக்காது. தைரியமாக ட்ரை பண்ணலாம். எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே கரண்டியை விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே மேலேருந்து கீழே பல்ட்டி அடித்த மாதிரி புரட்டி விட்டாலே போதுங்க. ஈவனாக எல்லா பக்கமுமே வெந்துடும். உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் அதிகமாக வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் 2 செகண்ட் விட்டுருங்க. இந்த கலர் வேணும்னா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதுங்க. சூப்பராக வெந்து கிடச்சிரும். இன்ஸ்டண்ட்டான ரவா வடை வீட்லேயே செஞ்சு அசத்திடலாம். டீக்கு, காஃபிக்கு, மத்தியானம் லஞ்சோடு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் வெரைட்டி ரைஸோட சான்ஸே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சட்டு புட்டுன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வடை பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வறுத்த வடையை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். வெளியில் அப்படியே மொறுன்னு உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரவையில் பண்ணது மாதிரியே இருக்காது. யாருமே கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ கிறிஸ்பினஸோட டேஸ்டியாக வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.